வணக்கம். எஃப்சிஆர்ஏ அது என்ன? ஏன் இவ்வளவு எதிர்ப்புகள், இவ்வளவு எதிர்பார்ப்புகள்? எஃப்சிஆர்ஏ 2010 கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டம். அந்த சட்டத்தில் மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறது, வெளிநாடுகளின் பணம் இந்திய மக்களின் இறையாண்மைக்கு, இந்தியாவின் இறையாண்மைக்கு எதிராக செலவிட்டுப்படக்கூடாது என்பதாகும். சரி, இந்திய கட்சியில் இருக்கட்டும், அமெரிக்கா ஏன் எதிர்க்கிறது? அமெரிக்காவில் இது போன்ற சட்டங்கள் இல்லையா? இருக்கின்றது. எஃப்ஏஆர்ஏ எனும் ஒரு சட்டம் இருக்கிறது. அது முழுக்க அரசியலை கட்டுப்படுத்தும் சட்டமாக இருக்கிறது. வெளிநாட்டு பணம் அமெரிக்காவின் அரசியலை தீர்மானித்து விடக்கூடாது என்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. அதை காட்டிலும் எலெக்ஷன் ஃபெடரல் ஆக்ட் என்னும் ஒரு சட்டம் இருக்கிறது. அந்த சட்டமானது இன்னும் கடுமையாக இருக்கிறது. முறைகேடுகளில் ஈடுபடும் என்ஜிஓக்களை நாட்டை விட்டே வெளியேற்றக்கூடிய ஒரு சட்டமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, சைனாவிலிருந்து வரக்கூடிய மாணவர்களை கட்டுப்படுத்துவதற்காக சைனா ஸ்டூடெண்ட் விசா ஆக்ட் என்னும் போடும் ஒரு சட்டம் தனியாக இருக்கிறது. இத்தனை சட்டங்களை வைத்துக் கொள்வது எதற்காக? நாம் இதில் எதையும் தவறாக கூற முடியாது. ஏனென்றால் அந்த நாட்டின் நலனுக்கு அந்த நாடு கொண்டு வந்த சட்டங்கள். அதே போல்தான் இந்திய நாட்டின் நலனுக்காக இந்தியா கொண்டு வந்த ஒரு சட்டம் என்பதை நாம் இங்கு தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது. மிக முக்கிய விஷயமாக, தமிழகத்தின் ஒரு சில கட்சிகள் ஒரு திட்டங்களை எதிர்த்து விட்டாலே போதும், அது மிக அருமையான நாட்டுக்கு பயனுள்ள திட்டம் என்பது தெரியும். வெறும் வாய் வார்த்தை கிடையாது. எடுத்துக்காட்டாக ஜிஎஸ்டி தமிழகத்தில் கடுமையான எதிர்ப்பு. பின்பு 2017 தமிழ்நாடு ஜிஎஸ்டியில் இணைந்தது. ஆண்டிற்கு 3000 கோடி வருமானம் தமிழகத்திற்கு எடுத்துக் கொண்டிருக்கின்றன. பொருட்களின் விலையும் கணிசமாக குறைந்தது. அதன் பிறகு மின்சாரத்துறை சீர்திருத்தம் கடுமையாக தமிழ்நாடு எதிர்த்தது. சில கட்சிகள் எதிர்த்தார்கள். 2017 தமிழ்நாடு அதில் இணைந்தது. அதன் பிறகு அதிலும் 3000 கோடிக்கு மேல் வருமானம் தற்பொழுது வந்து கொண்டிருக்கின்றது. அதில் கடனாக இந்திய அரசாங்கம் 30,000 கோடி ஏற்றுக்கொண்டுள்ளது. தமிழக அரசாங்கம் செலவீடுகளில் 22,000 கோடியை ஏற்றுக்கொண்டுள்ளது. அதன் பிறகாக போர்ட் மதுரவாயில் எவல்வேட்டட் எக்ஸ்பிரஸ்வே, இப்பொழுது அருமையாக இருக்கக்கூடிய அந்த வழித்தடம், அதற்கும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. இப்பொழுது அது மிக அற்புதமான திட்டமாக மக்களின் போக்குவரத்திற்கு உதவி கொண்டிருக்கிறது. மிக முக்கியமாக இங்கு அரசியலாக பார்க்க வேண்டாம், நீட் எனப்படும் ஒன்று. அந்த நீட்டை கடுமையாக இன்றளவும் எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள். அதுவும் தற்பொழுதுதான் வீரியம் அதிகமாக இருக்கிறது. அதற்கான காரணத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். 2014-15 அரசு பள்ளி மாணவர்கள் 38 பேர் சேர்ந்தார்கள். அடுத்தது 2015-16 36 அரசு பள்ளி மாணவர்கள். 2017-16 34 அரசு பள்ளி மாணவர்கள். 2020-21 11 மாணவர்கள். ஆனால் தற்பொழுது நீட் வந்ததுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி கொண்டு வந்த 7.5 இட ஒதுக்கீடுக்கு பிறகு 2020-21 கல்வியாண்டில் 435 மாணவர்கள், 2021-22 555 அரசு பள்ளி மாணவர்கள் வெற்றிகரமாக மருத்துவத்திற்குள் நுழைந்துள்ளார்கள். தற்பொழுது 622 மாணவர்கள், அதில் 496 MBBS மற்றும் 126 BDS. எனவே ஒவ்வொரு விஷயத்தையும் முக்கியமாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நீட் என்பது சாதாரண வரலாறு கிடையாது. அதை அடுத்த வீடியோவில் தெளிவாக காண்போம். நன்றி, வணக்கம்.